பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 Peter chapter 3 verse 9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மேல நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த நாளில் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மளோடு கூட இருக்கட்டும். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன். நாம் நல்லா இருப்பதுக்காக கர்த்தர் மேல் வைத்த கிருபைக்காக நன்றி. இந்த அருமையான நாளில் கூட நாம் எப்படி இருக்கிறோம்? எல்லாருமே நான் இத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வரேன் போகிறேன், எனக்கு என்ன அற்புதம் நடந்துச்சு, என்ன அதிசயம் நடந்துச்சு, இந்த ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, இப்படி நிறைய பேர் ஆண்டவர் பக்கமே திரும்புகிற நிறைய விஷயங்களை பார்க்குறோம். அருமையான இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்த உடனே நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானசனம் எடுத்துட்டேன் அப்படிலாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அருமையான ஆசீர்வாதங்கள் அந்த ஆபிரகாமுடைய லைஃப்பில். ஆபிராமாய் வருகிறார், 75 வயசில் வருகிறார், 25 வயசு காத்திருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு 10 வருஷம் வருது, 35 வருஷம் இல்லை 37 வருஷம் இருக்கலாம். அப்போ ஒரு சம்பவத்தில் சொல்கிறாரு, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படு என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, அந்த ஆண்டோடைய அன்பு பிரசனம் நம்மளோட கூட இருக்கணும். அப்படின்னா தாமதம் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடியது தான். ஆனால் அந்த தாமதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம செய்ய வேண்டிய சில வாசனைகள் உண்டு. அதுக்கு தான் கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த சொல்கிறார் பாருங்களேன். ஒருவரும் கெட்டு போகாமல் இருப்பதற்காக எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறாராம். அந்த நீடிய பொறுமை நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அன்பான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த நீடிய பொறுமை வேண்டும். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ கர்த்தருடைய சமூகத்தில் காத்துக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் ஆண்டவர் சமூகத்தில் காத்துக்கிட்டே இருக்கிறது தான். அந்த 2020 பார்த்திங்க அப்படின்னா, அந்த 1920 பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிறைய இடத்துல அந்த லாக்டவுன் சொல்லி உட்காந்துருந்தாங்க. என்றைக்கு பைபிள் தூக்கணும் அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் லாக்டவுனை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷமே இருக்கிறது. சின்ன சின்ன விஷயத்துக்கு காத்திருந்த நேரங்கள் உண்டு, பெரிய விஷயத்துக்கு காத்திருந்த நேரங்கள் உண்டு, அபிஷேகத்துக்காக காத்திருந்த நேரங்கள் உண்டு. பாருங்கள், அப்போஸ்தலர் கூட அபிஷேகத்துக்காக காத்திருந்தாங்க. உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தாங்க. 3 வருஷம் கூட இருந்தாங்க. 3 நிமிஷத்தில் அவங்களுக்கு அபிஷேகம் வந்துடும் அவங்க நினைக்க கிடையாது. 10 நாள் காத்திருக்கிறாங்க, 20 நாள் காத்திருக்காங்க. பாருங்கள், அவர் இருந்து பரம்பேறதுக்கு அப்புறம் அந்த நாளில் பாருங்கள், அவர் வந்துட்டார் போயிட்டார், காத்திருக்கிறாங்க. திடீர் என்று அந்த இடத்துல கர்த்தருடைய கிருபை கடந்து வருகிறது. அபிஷேகம் வந்துருச்சு. அபிஷேகம் வந்தோடனே அவங்க பெரிய ஆளாயிட்டாங்களா? ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? சோதனைகள் வருகிறது, ஜெயிலுக்கு போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க, அடி வாங்குறாங்க, உதவாங்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. தாமதமாக இருக்கிறார் என்று எண்ணுகிறபடி எல்லாரும் நினைக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை. கடைசியில் என்ன பாருங்கள், 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்ல பார்க்குறோம், அவருடைய பாதங்களில் கொண்டு வந்து அந்த ஆஸ்பத்திரியில் கொட்டினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவர்களுக்கு ஒன்றும் குறைவாக இருக்கலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இருங்க, காத்துருங்க. தாமதமாக இருக்கிறன்னு நினைக்காதீங்க. ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறாராம். நாம் கெட்டு போவதற்காக கர்த்தர் நம்மளை விட்டு வைக்கல, நாம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நம்மேல நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, அந்த அன்பு தகப்பனுடைய அன்பான ஆசீர்வாதம், இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பதற்காக இந்த அவர்ஸை மிஸ் பண்ணாதீங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த மிஸ் பண்ணாதீங்க. 58 ஞாயிற்றுக்கிழமை தான் வருது ஒரு வருஷத்துக்கு. 365 நாளில் ஒரு நாள் 3 மணி நேரம் அப்படின்னா 156 மணி நேரம் தான் வருது. அந்த 156 மணி நேரம் கூட உண்மையாக ஆண்டவர் சமூகத்தில் உங்களால் உட்கார முடியல, காத்திருக்க முடியல அப்படின்னு சொன்னால் எப்படி உங்களை நம்பி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க முடியும்? ஒரு ரட்சிப்பை கொடுக்க முடியும்? ஒரு முத்திரையான அந்த பரிசுத்த அபிஷேகத்தை கொடுக்க முடியும்? இதெல்லாம் இல்லாமல் எப்படி பரலோகத்தில் நம்ம போய் சேர முடியும்? சர்ச்சைக்கு வருவது போவது பெரிய விஷயம், நம்ம வேலைக்கு போது வருவது பெரிய விஷயம். ஆனால் நம்ம ஆசுதமாக இருக்கணும் அப்படின்னா இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதான் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்மேல் அவர் மனம் திரும்பணும்னு எதிர்பார்க்கிறார். நாம் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருப்பதற்காக தான் அவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்காக சொல்கிறேன், இந்த நாளில் எதுக்கோ காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் சமூகத்தில் அழகாய் உட்காருவோம், காத்திருப்போம், ஜெயிப்போம். ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார், நாமும் ஜெயிப்போம். அவர் நன்மை செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர்.
எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அந்த நீடிய பொறுமையை உதாசீனப்படுத்த வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் உருவாக்கட்டும். ஆண்டோடைய ஆசீர்வாதம் நமக்குள் நிறைவாய் கடந்து வரும். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்யும், கிருபை செய்யும், நன்மை செய்யும், ஆசீர்வதியும், பெரிகான் செய்யும். இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென்.